ஹே மை ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம மாயக்காரால எபிசோட் 8 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற எபிசோட்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கலாட்டி பிளேலிஸ்ட்டில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம எபிசோட் 8க்குள்ளே போயிடலாம். 8ஓட ஸ்டார்டிங்கில் நம்ம என்னதான் காமிக்கிறாங்க, அந்த நர்ஸுக்கிட்ட பிரேஸ்லெட் இதெல்லாமே கொடுத்துட்டு அவனோட வீட்டுக்கு தான் வந்திருக்கான். அந்த வீட்டில் எங்கே பார்த்தாலும் நம்ம தஃபுன் இருக்கிற மாதிரியே கண்ணுக்கு தெரியுது. கிச்சனுக்கு போய் பார்த்தா கிச்சனில் நம்ம தஃபுன் குக் பண்ணிட்டேவும் வழக்கமாக நம்ம தஃபுன் இன்னக்கமாக போய் சுற்றிட்டு வரலான்ட்டு கார்டன் பக்கமாக போனால் வீட்டுக்குள்ளே இருந்ததை விட கார்டன் பக்கமாக இவனுக்கு இன்னும் அதிகமாக நம்ம தஃபூனோட ஞாபகமாக வந்துட்டுருக்கு. ஏன்னா அந்த கார்டனில் நம்ம இன்னும் தஃபூனும் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஒரு பிளானட் இதெல்லாமே நட்டு வச்சுருப்பாங்க. அந்த பிளானட்டுக்கு கூட தப்பூன் அப்படிங்கிற மாதிரி பேரும் வச்சுருப்பாங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்து. அதெல்லாமே பார்க்க பார்க்க நம்ம இன்னுக்கு பயங்கரமாக அழுக வருது. ரொம்பவே மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் நம்ம தஃபூனை அப்புறம் என்ன பார்க்கறதுக்காண்டி ஆன்ட்டியும் அங்கிளும் வந்திருக்காங்க. 2 பேருமே கிட்ட இப்போ தஃபூன் எப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கேட்க இருந்துட்டு அவன் நல்லா இருக்கா, இப்போ சேஃபாக தான் இருக்கான், ஓகே அப்படிங்கிற மாதிரி நம்ம அங்கிள்கிட்டையும் ஆன்ட்டிக்கிட்டேயும் சொல்ல அப்போ தான் அவங்க 2 பேருக்கு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது. ஆனால் நம்ம பயங்கரமாக அழுக வருது. அவன் ஒரு மாதிரி அழுக ஆரம்பிக்கிறான். ஆன்ட்டி தான் இருந்துட்டு நம்ம சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க, அழுகாத எல்லாமே சரியாயிரும், இப்போ தப்புன்னு சேஃபாக தானே இருக்கான், அழுகாத அப்படிங்கிற மாதிரி ஆன்ட்டி இன்னும் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அங்கிள் இருந்துட்டு இப்போ நம்ம கிட்ட சரி ஓகே தஃபோனை எதுக்கு இந்த கிராமத்துக்கு கூட்டிகிட்டு வந்தா, அதுக்கான காரணத்தை எங்ககிட்ட சொல்ல வேண்டியதானே, என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன்ல அப்படிங்கிற மாதிரி அங்கிள் நம்ம கிட்ட கேட்க இருந்துட்டு அது எல்லாமே வேக வேகமாக நடந்து முடிஞ்சிருச்சு அங்கிள். இந்த விஷயத்தை பற்றி நான் அடுத்தவங்க கிட்ட சொன்னால் அவனோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து பாருன்ட்டு நினச்சி தான் நான் இதை பற்றி சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அங்கிள் கிட்ட சொல்ல அங்கிள் இருந்துட்டு சரிப்பா எனக்கு புரியுது அப்படிங்கிற மாதிரி அங்கிள் கிட்ட சொல்கிறாரு. இருந்தாலும் டல்லாவே இருக்கான். இதை ஆன்ட்டி நோட்டீஸ் பண்ணிட்டு கிட்ட தஃபோன் சேஃபாக இருக்கிறதுல உனக்கு ஹாப்பியாக இல்லையாப்பா, ஏன் இப்படி டல்லாக இருக்க, இப்படி இல்லை டல்லாக இருக்காத, ஹாப்பியாக இரு அப்படிங்கிற மாதிரி ஆன்ட்டி கிட்ட சொல்ல டல்லாகவே இருக்கான். அங்கிள் இருந்துட்டு நீங்கள் பாரு நான் சொல்கிறதை கேளு, தஃபூன் உன்னை எப்படி ஃபீல் பண்ணுறேன்ட்டு அவன் என்கிட்ட சொல்லியிருக்கான், நானும் அதை நோட்டீஸ் பண்ணியிருக்கேன், ஸோ நீ இந்த மாதிரிலாம் டல்லாலாம் இருக்காதப்பா அப்படிங்கிற மாதிரி அங்கிள் கிட்ட சொல்ல மறுபடியும் டல்லாக தான் இருக்கான். நம்ம என்னன்னா நம்ம இத்தனை வருஷமாக தனியாக தான் இருந்திருக்கான். அவன் எடுக்கிற எல்லா முடிவுகளுமேவும் அவனோட ஓன் முடிவுகள் தான். அடுத்தவங்க கிட்ட டிஸ்கஷன் பண்ணி எல்லாமே அந்த முடிவு எடுக்க மாட்டான். ஆனால் தஃபூன் அப்படி கிடையாது. தஃபூனை பார்க்கறதுக்காண்டி அவனோட ஃபேமிலி மொத்தமாக இருக்காங்க. இவங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சிச்சுன்னா அந்த விஷயத்தை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா மாட்டாங்களா, ஏற்றுப்பாங்களா ஏற்றுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த இது நம்ம இருக்குது. ஸோ ஃபேமிலியோட இம்பார்ட்டன்ட் எப்படிங்கிற மாதிரி நம்ம புரியுது. இது எல்லாத்தையுமே நம்ம அங்கிள்கிட்டையும் ஆன்ட்டிகிட்டையும் சொல்ல அங்கிள் இதெல்லாமே கேட்டுட்டு இங்கே பாரு நான் சொல்கிறத கொஞ்சம் தெளிவாக கேளு, ஃபேமிலிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான், அது நம்மக்கிட்ட இருந்து ஹாப்பினஸ் எடுக்காது, பதிலாக நம்மளுக்கு ஹாப்பினஸை மட்டும்தான் கொடுக்கும். நான் பார்த்த வரைக்கும் தஃபனோட ஹாப்பினஸ் நீ தான், ஸோ நீ இந்த மாதிரி டல்லாலாம் இருக்காத, ஹாப்பியாக இரு. அது மட்டும் இல்லாமல் தஃபன் இப்போ சேஃபாக தான் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அங்கிள் கிட்ட சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. பயங்கரமாக அழுகதான் வருது, அவன் அழுதுகிட்டே இருக்கான். இவங்க 2 பேரும் உட்காந்து அவனை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க, அழுகாதப்பா அப்படிங்கிற மாதிரி. நம்ம அழுது அழுது டயர்டில் நல்லா தூங்கிட்டு இருக்கான். இவன் இப்படி தூங்கிட்டு இருக்க வீட்டு டோரை யாரோ நாக் பண்ணுற மாதிரி சவுண்டு கேட்குது. அந்த சத்தத்தில் எந்திரிச்சிடறான். எந்திரிச்சு யார் அது அப்படிங்கிற மாதிரி ரூம் டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா வந்திருக்கிறது நம்ம டோனும் போக்குதா 2 பேருமே வந்திருக்காங்க. இப்போ இவங்க 2 பேரும் எதுக்கு இங்கே வந்திருக்காங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு டாவ் இருக்கா இல்லையா, டாவ் இங்கே வந்துட்டா போல், அவள் தான் பார்க்கணுன்ட்டு கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க. அதனால தான் இவங்க 2 பேரும் கூட்டிகிட்டு போகிறதுக்காண்டி வந்திருக்காங்க. நம்ம இதை கேட்டுட்டு ஓகே நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இந்த கேப்பில் நம்ம டோன் இருந்துட்டு அவன் வேலையை அவன் கரெக்டாக பார்த்துட்டு இருக்கான். அந்த வேலை என்னென்னா ஸ்டேட்மெண்ட் வாங்குற வேலை தான். ஸ்டேட்மெண்ட்லாம் வாங்கி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம். இப்போ தப் ஐசியூவில் தான் இருக்கா. கொஞ்சம் நேரம் கழிச்சு அவனை வேறு ரூமுக்கு மாற்றிடுவாங்க, நம்ம அதுக்கப்புறமா போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி டோன் நம்ம கிட்ட சொல்ல இன்னும் ஓகே அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிறான். அப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டல் மாதிரி டோன் போக்கிட்ட சொல்ல போக்கு இதெல்லாமே கேட்டுட்டு அவன் போக்கு ஏன்டா உனக்கு இந்த போலீஸ்காரனை பார்த்தா சேடாக தெரியல அப்படிங்கிற ஒன்றுமே புரியல, இவங்களா இங்கே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கு. அப்பா நம்ம வானுக்கு தேங்க்ஸ் பண்ணுறாரு அவனுக்கு பிளட் கொடுத்ததுக்காண்டி. இவனும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். நம்ம தஃபனுக்கு ஒன்றுமே புரியலை. நம்ம தஃபனோட தம்பி தான் இருந்துட்டு இவன் தான் உனக்கு பிளட் கொடுத்தான், பிளட் இங்கே ஸ்டாக் இல்லை, ஸோ இவர் தான் கரெக்டான நேரத்தில் இங்கே உனக்கு பிளட் கொடுக்க வந்திருந்தாரு, அவர் மியூசிக் கான்சர்ட்டுக்கு வந்திருந்தாரு, அந்த சமயத்தில் தான் உனக்கு ஆயிருந்துச்சு, ஸோ இவர் தான் பிளட் கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி தம்பி தஃபன் கிட்ட சொல்ல தஃபனும் இருந்துட்டு அவனுக்கு தேங்க்ஸ் பண்ணுறான். அதுக்கு இவன் இருந்துட்டு உனக்கு பிளட் கொடுத்ததில்ல எனக்கு ஹாப்பி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அம்மா இருந்துட்டு
அப்பாடா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, நீங்கள் 2 பேரும் மறுபடியும் ஒன்று சேர்ந்தாலும் எனக்கு ஹாப்பி தான் அப்படிங்கிற மாதிரி நேரங்கட்ட நேரத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க பேசுகிற எல்லாத்தையுமேவும் வெளியே நம்ம நின்று கேட்டுட்டு தான் இருக்கான். அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இவன் லாபியில் உட்காந்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம தஃபூனோட தம்பி வரா. அவன் பேர் வந்து மேக்கா. மேக் வந்ததும் நம்ம இன்கிட்ட, என்ன நீ போய் அவனை பார்க்கலையா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம இருந்துட்டு, இல்லை உள்ள நிறைய பேர் இருந்தாங்க, ஸோ அதனால நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு இந்த மேக் இருந்துட்டு சொல்கிறான், டாவை கூட போய் பார்க்கலையா, அந்த பொண்ணு உன்னை பார்க்கறதுக்காண்டி மவுண்டன் ஏறி வரணும்னு சொல்லிட்டு இருக்கா, அட்லீஸ்ட் தஃபூன் எப்படி இருக்கான்ட்டு கூட உனக்கு தெரிஞ்சுக்க வேணாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம தஃபூனோட தம்பி சொல்கிறான். அதுக்கு இவ இருந்துட்டு ஒரு மாதிரி திங்க் பண்ணிட்டு, சரி ஓகே அவர் எப்படி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் நம்ம அதுக்கு தம்பி இருந்துட்டு சொல்கிறான், அவன் கண் முழிச்சதுக்கப்புறம் அவனே நர்ஸை கூப்பிட்டு அவனுக்கு அவனேவும் ஸ்லீப்பிங் பில்ஸ் வேணும்னு சொல்லி ஸ்லீப்பிங் பில்ஸ் எடுத்துக்கிட்டு அவனே தூங்கிட்டான். அவன் எல்லாரையுமே அவாய்ட் பண்ணுறான்ட்டு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தம்பி வந்து இன்கிட்ட சொல்ல, இதெல்லாமே கேட்டுட்டு, சரி ஓகே அவன் கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும், அப்புறம் டாவ் கிட்ட சொல்லுங்க அவளை நான் பேங்காக் வந்ததுக்கப்புறம் பார்க்குறேன்ட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து தம்பி கிட்ட சொல்லிட்டு தம்பிக்கு பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். அப்புறம் நம்ம இன்னும் பேங்காக் போகிறதுக்காண்டி அவனோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இருக்கான். அப்போ நம்ம கண் முன்னாடி நம்ம தஃபூன் இவனுக்கு கொடுத்த அந்த கேண்டி பாக்ஸ் படுது. அதை எடுத்து வச்சு பார்த்துட்டு இருக்கான். நம்ம இன்னுக்கு நம்ம தஃபூனை ரொம்பவே மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம இன்னுக்கு வந்து தஃபூன் ஃபஸ்ட் டைம் அந்த கேண்டி பாக்ஸ் கொடுத்துருப்பேன்ல அந்த கிராஜுவேஷன் டேயில், அது எல்லாத்தையுமே நம்ம வந்து திங்க் பண்ணி பார்க்குறான். திங்க் பண்ணி பார்த்துட்டு அந்த கேண்டி பாக்ஸில் இருந்து ஒரு கேண்டியும் எடுத்து சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் இந்த பக்கம் ஹாஸ்பிட்டலில் நம்ம தஃபூனை தான் காமிக்கிறாங்க. தஃபூன் வருவானா வருவானா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு தாட்டியும் அந்த ரூம் டோரை ஓப்பன் பண்ணும்போதும் பையன் எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்கான். ஆனால் வந்தது நர்ஸு. பையனுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. இன்னும் இவனை பார்க்க வரலையில, ஸோ இவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டவ் கிட்ட ரீச் பண்ண முடிஞ்சா அப்படிங்கிற மாதிரி கேட்க, டவ் இருந்துட்டு, இல்லை அவனை ரீச் பண்ணவே முடியல, அவன் என்னோட ஃபோனையே எடுக்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி டவ் வந்து தஃபூன் கிட்ட சொல்ல, தஃபூன் இருந்துட்டு அவனுக்கு மறுபடியும் கால் கன்யூவாக ட்ரை பண்ணிகிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி தஃபூன் வந்து டவ் கிட்ட சொல்ல, டவும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு கன்யூவாக கால் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கான். ஆனால் வந்து காலே எடுக்க மாட்டேங்கிறான். தஃபூன் கிட்ட அவன் காலே அட்டன் பண்ண மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, தஃபூனுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. ஒரு மாதிரி சேடாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான் தஃபூன். இந்த பக்கம் நம்ம காமிச்சா வந்து அவனோட லக்கேஜ் இதெல்லாமே எடுத்து வச்சு ஊருக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டான். இதை பார்த்தா அந்த குட்டி பொண்ணு அங்கே தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிக்குது. நம்ம கஷ்டமாக இருக்குது. அந்த குட்டி பொண்ணை ஹக் பண்ணி சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணும் இருந்துட்டு, ஓகே நீங்களும் எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்கள் உங்கள் கூடயே தப்பையும் சேர்த்து கூட்டிகிட்டு போவீங்கன்ட்டு, சீக்கிரமாக என்னை பார்க்க வாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த குட்டி பொண்ணு வந்து நம்ம கிட்ட ப்ராமிஸ் கேட்க, இருந்துட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி ப்ராமிஸ் பண்ணிடுறான். அப்புறம் அங்கிளுக்கோ ஆண்டிக்கோ வந்து பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறான். அங்கேருந்து கிளம்பி போனவன் ஸ்ட்ரெயிட்டாக மாங்க பார்க்குறதுக்காண்டி தான் வந்திருக்கான். மாங் வந்து நம்ம சில பல அட்வைஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. மனசுங்கிறது ஈஸியாக உடையக்கூடியது, அதை ஈஸியாக அசைச்சும் பார்த்துருவாங்க. ஸோ நீ உன்னோட மனசை உன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்க, அங்கேயும் இங்கேயும் உன்னோட மனசை அலைய விடாத, உனக்கு புரியுதா, சேஃபாக ட்ரைவ் பண்ணிப்போ அப்படிங்கிற மாதிரி மாங் வந்து நம்ம கிட்ட சொல்ல, இதெல்லாமே கேட்டுட்டு ஓகே கிராண்ட் ஃபாதர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்புறம் அப்படியே ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கான். அப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் வருது, இந்த மாதிரி தப்போன்னு அவனோட திங்ஸ் எல்லாத்தையுமே மறந்து விட்டுட்டு போயிட்டாரு, வந்து வாங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஃபோன் வர, இவனும் கேட்டுட்டு சரி ஓகே நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அப்புறம் ஹாஸ்பிட்டல் போகிறான். அங்கே போய் நம்ம தஃபூன் மிஸ் பண்ண திங்ஸ் எல்லாத்தையுமே வாங்கிக்கிறான். வாங்கிட்டு வீட்டுக்கும் வந்துடுறான். நம்ம வீட்டு பேங்காக்கில் இருக்கு இல்லையா, அங்கேயும் ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டான். வந்து சேர்ந்ததுக்கப்புறம் சரி ஓகே மொபைல் எடுத்து பார்த்தா மொபைலில் டாவ்கிட்டையும் துல்கிட்டையும் இருந்து மெசேஜாக வந்திருக்கு, டே எங்கடா போய் சேர்ந்த, ஏன்டா ஃபோனையே எடுக்க மாட்டேங்கிற, இருக்கியா செத்துட்டியா, நான் உன்னை நினச்சி ரொம்ப வரி பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் மாற்றி மாற்றி மெசேஜாக பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்துட்ருக்கான். அப்படியே இன்ஸ்டாகிராம் பக்கம் போய் பார்த்தா அந்த வான் பையன் இருக்கா இல்லையா, அவள் வந்து நம்ம தஃபூனோட கையை பிடிச்சிட்டு ஒரு போஸ்ட் வந்து போட்டிருக்கான். அதில் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டானவங்க ரொம்ப சேஃபாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கான். அவன் கையை பிடிச்சிட்டு அதை வந்து பார்க்குறான். பயங்கரமாக கடுப்பாக இருக்குது. ஃபோன் அப்படியே கட் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி கடுப்பாகவே உட்காந்துருக்கான். அப்புறம் அந்த தஃபூனோட திங்ஸ் எல்லாத்தையுமே ஹாஸ்பிட்டல்லேருந்து வாங்கிட்டு வந்தாலே, சரி ஓகே அதுக்குள்ளே என்ன இருக்குது பிரித்து பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை ஓப்பன் பண்ணி பிரித்து பார்க்குறான். அதுக்குள்ளே ஒரு என்வலப் மாதிரி இருக்குது. அந்த என்வலப் என்னன்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஒரு பிரேஸ்லெட் இருக்குது. நம்ம வந்து பிரேஸ்லெட் வாங்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் வேணான்ட்டு வச்சுட்டு வந்தாலே, ஒரு ஒயிட் கலர் பிரேஸ்லெட், அதை வந்து பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த பிரேஸ்லெட்டை நம்ம தஃபூன் வந்து கொடுக்கறதுக்காண்டி வாங்கி வச்சுருக்கான். அதுலேயே ஒரு நோட்டும் எழுதி வச்சுருக்கான், உன்னை ரொம்ப நாள் காக்க வச்சுட்டேன், என்னோட பாய் ஃப்ரெண்டாக இருக்கியா மையின் அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சுருக்கான். அதை பார்த்த உடனேவும் ஒரு மாதிரி இருக்குது. பையன் லைட்டாக அழுகவும் ஆரம்பிக்கிறான். அப்புறம் அந்த கவரில் வேறு என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அந்த கவரில்
ஒரு கேமரா இருக்குது. அந்த கேமராவை எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி பார்த்தா அதில் விதவிதமாக ரகரகமாக வகை வகையாக ஃபுல்லாக நம்ம இன்னோட ஃபோட்டோவை தான் நம்ம தஃபுன் எடுத்து வச்சுருக்கான். நிறைய ஃபோட்டோஸாக எடுத்து வச்சுருக்கான். இந்த ஒரு சாங் வரும் இல்லையா, என்ன வேணும் உனக்கு இங்கே கொட்டி கொட்டி கிடக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சாங் வரும் இல்லையா, அது மாதிரி வெறும் என்னோட ஃபோட்டோவாக தான் கிடக்கு. அவ்வளோ ஃபோட்டோ எடுத்து கொட்டி வச்சுருக்கா நம்ம தஃபுன் இன்ன. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்குறான். நம்ம இன்னுக்கு பயங்கரமாக அழுக வருது. சரி, இவ்வளோ தூரம் தஃபுன் நம்மளை லவ் பண்ணுறானே, நம்ம தான் தப்பாக நினச்சிட்டோமா அப்படிங்கிற மாதிரி பையன் நினச்சி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படியே அதில் ஒரு வீடியோவும் இருக்குது. அந்த வீடியோ என்னன்ட்டு நம்ம வந்து போட்டு பார்த்தா, நம்ம தஃபுன் வந்து குடிச்சிட்டு குடிபோதையில் ரொம்ப ஓவராக சேட்டையெல்லாம் பண்ணியிருப்பாள்ல, அது வந்து வீடியோவாக கேப்சர் ஆகிருக்கு போல். அது எல்லாத்தையுமே நம்ம வந்து போட்டு பார்த்துட்ருக்கான். பையன் செம்ம அட்ராசிட்டி பண்ணியிருக்கான் அன்னைக்கு குடிச்சிட்டு. அது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்த்துட்ருக்கான். ஆனால் இன்னைக்கு இதெல்லாமே பார்க்க பார்க்க சிரிப்பு தான் வருது. அப்படியே சிரிச்சுக்கிட்டும் உட்காந்துருக்கான். சிரிச்சுக்கிட்டேவும் நம்ம தஃபுன் சொன்ன ஒரு விஷயத்த நினச்சி பார்க்குறான். தஃபுன் 2 பேருமே அங்கிள் ஆண்டி கூட டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்த பேசியிருப்பாங்க. இந்த உலகத்தில் இந்த 3மே இருக்குது, விசுவாசம், நம்பிக்கை அண்ட் லவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ கூட நம்ம தஃபுன் இதை கேட்டுட்டு, ஆனால் இது எல்லாத்துலேயுமே லவ் தான் ரொம்ப பெருசு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துட்டேவும் நம்ம தஃபுன் வந்து சொல்லியிருப்பான். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இங்கே உட்காந்து நினச்சி பார்த்துட்டு இருக்கான். இந்த பக்கம் டோனை காமிச்சா டோன் வந்து கசிட்டினோவை விசாரணை பண்ணிட்டு இருக்கான். இவன் இருந்துட்டு ஓவராகவே கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கான். ரொம்ப திமிராகவே பண்ணிட்டு இருக்கான். உனக்கு என்ன வேணுமோ எல்லாமே என்கிட்ட கேள்வி, எல்லாமே நான் சொல்கிறேன். அந்த ஷூட் அவுட் தானே, ஆமாம் அதை நான் தான் பண்ணேன், உன் கண்ணு முன்னாடி தானே பண்ணேன், நீயும் பார்த்தல, ஆனால் அவன் சாகலை, அதுதான் எனக்கு கொஞ்சம் அவமானமாக போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஓவராக பேசிகிட்டு இருக்கேன். நம்ம டோனுக்கு கடுப்பாதீங்க, பாரு வாயை மூடிட்டு அமைதியாயிரு, ஒழுங்காக பேசுகிறதா தான் பேசு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இவன் இருந்துட்டு, அதுக்கப்புறம் உனக்கு என்ன வேணும், வேற என்ன, அந்த மெட்டல் விழுந்தது தானே, ஆமாம் அதையும் நான் தான் பண்ணேன், அப்புறம் அந்த கார் டயர் பஞ்சர் ஆனது அதையும் நான் தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே இவன் வந்து ஒத்துக்கிறா. எல்லாமே நான் தான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி டோன் இருந்துட்டு, அப்போ அந்த கார் ஆக்சிடெண்ட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்க இவன் இருந்துட்டு, எந்த கார் ஆக்சிடெண்ட்டு, அதெல்லாம் நான் எதுவுமே பண்ணலை, அதுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இவன் இந்த மாதிரி சொல்ல டோன் இருந்துட்டு, அப்போனா நீ தனியாக இல்லை, உனக்கு பின்னாடி வேற யாரோ இருக்கா அப்படி தானே, அதை நீ அக்செப்ட் பண்ணிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான் டோனு. அதுக்கு இவன் நக்கலா, இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு மூளை இருக்குல்ல, கொஞ்சமாவது உங்களோட மூளையை யோசிச்சு பாருங்க, என்ன மாதிரி ஒரு ஆக்டர் தனியாக இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண முடியுமா, கொஞ்சமாவது உங்களோட மூளையை வச்சு திங்க் பண்ணி பாருங்க. தஃபோன் வேற யாருக்கிட்டையாவது ஏதாவது பிரச்சனை பண்ணியிருக்கலாம், அவர் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காண்டி இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கலாம், கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க அப்படிங்கிற மாதிரி இவன் கொஞ்சம் ஓவராகவே நம்ம டோனை வெறுப்பேற்றி பார்த்துட்டு இருக்கான். நம்ம டோனுக்கு அங்கே பயங்கரமாக கடுப்பாயிட்டு இருக்கு. அப்புறம் நம்ம டோன் வந்து திங்க் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அப்போனா வேற யாரா இருக்கும் இவனோட பார்ட்னர் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக போக்கு வரா. இவனுக்கு காஃபி வாங்கிட்டு வந்து இவனுக்கு கொடுத்துட்டு, எப்படி போயிட்டுருக்கு கேஸு, அவன் ஏதாவது சொன்னானா அப்படிங்கிற மாதிரி போக்கு வந்து டோன் கிட்ட கேட்க, டோன் இருந்துட்டு அவன் சொன்னான், ஆனால் எவிடன்ஸ் எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் நம்ம போக்கு. சாரி டோனு. அதுக்கு போக்கு இருந்துட்டு, உன் கண்ணு முன்னாடி தானே அவன் ஷூட் பண்ணான், நீயே பார்த்தே இல்லை, கையும் காலுமா அவன் மாட்டியிருக்கான், இதை விட எவிடன்ஸ் வேறு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி போக்கு வந்து டோன் கிட்ட கேட்க, டோன் இருந்துட்டு நான் அந்த கசிட்டினோவை பற்றி பேசல, அந்த கசிட்டினோ பின்னாடி ஒர்க் பண்ணுற அந்த ஆளை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கு. இந்த கேஸ் இப்போ 2 வகையாக போயிட்டுருக்கு. ஒன்று, அந்த தாராவையும் தாராவோட அப்பா அம்மையும் கொல்றதுக்கான காரணம் இந்த ஹாஸ்பிட்டலோட ஷேருக்காண்டி. இன்னொன்று, இந்த சான்ஸை பயன்படுத்தி நம்ம தஃபனை கொல்ல நினைக்கிறாங்க. ஆனால் இதில் தஃபுன் எப்படி போய் மாட்டினா, அதை தான் நான் கண்டுபிடிக்க நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம டோன் வந்து போக்கிட்ட சொல்ல, போக்கு இருந்துட்டு அப்போனா சொன்னது சரியாக தான் இருக்குது, இதில் வேற யாரோ சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போக்கு வந்து டோன் கிட்ட சொல்ல, டோன் இருந்துட்டு ஆமாம் அதுவும் சரிதான், ஆனால் இந்த விஷயம் இன்னுக்கு எப்படி தெரிய வந்துச்சு, ஒருவேளை நான் ஃபார்ச்சூன் டெய்லர்கிட்டையும் கலந்து பேச வேண்டியதாக இருக்கும் போலையே அப்படிங்கிற மாதிரி டோன் வந்து போக்கிட்ட சொல்லிட்டு கொஞ்சம் க்ளோஸாக நம்ம டோன் வந்து போக் பக்கத்தில் போய் உட்கார, நம்ம போக்கு இருந்துட்டு இது ரொம்ப முக்கியமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு டோன் இருந்துட்டு எது அப்படிங்கிற மாதிரி கேட்க, இது கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிற மாதிரி இல்லை, ரொம்ப க்ளோஸாக இருக்க, கொஞ்சம் தள்ளி போடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவ இருந்துட்டு ஆனால் எனக்கு வேணும், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, கொஞ்சம் அமைதியாயிரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு போக்கு இருந்துட்டு முடியாது, இது வந்து நீ ஒர்க் பண்ணுற பிளேஸு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இவன் எந்திரிச்சு போய் கதவை லாக் பண்ணிவிட்டு இப்போ ஓகேவா, இப்போ ஃப்ரீயாக இருக்கும், இதை நீ பழகிக்க அப்படிங்கிற மாதிரி போக்கு வந்து சொல்லிட்டு அவன் ஷோல்டரில் இவன் தலை வச்சு படுத்துக்கிறான். தலை வச்சு படுத்துட்டு நீ ரெடியாயிரு, இந்த கேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டரோட பாய் ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி டோன் வந்து போக்கிட்ட சொல்ல, போக்கு இதை கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டே உக்காந்துருக்கான். இந்த பக்கம் அந்த தாரா லேடியை காமிச்சா, அந்த லேடி வந்து எதையோ பார்த்துட்டு ஒரு மாதிரி பயமாகவும் ரொம்ப ஷாக்கிங்காகவும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி இவங்க எதை பார்த்து இந்த மாதிரி பயத்தில் பார்த்துட்டு இருக்காங்கன்னு பார்த்தா, வந்திருக்கிறது நம்ம கரனை பார்த்துட்டு தான் இவங்க இவ்வளோ பயந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவன் என்னடானா இவங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான்.
என்ன பண்ண போறான்ட்டு தெரியல. எனக்கு இவனை ரொம்ப பிடிக்கும். இவன் என்னடான்னா இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல நடிக்கிறான். இந்த பக்கம் தஃபனை காமிச்சா தஃபன் வந்து நர்ஸை கூப்பிட்டு எனக்கு ஸ்லீப்பிங் பில்ஸ் வேணும் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்போ எதுக்கு இவன் இந்த மாதிரி பண்றான்னா இவனை பார்க்கறதுக்காண்டி வான் வரப்போறான் போல. ஸோ அதனால தான் இவன் இப்படி பண்ணிட்டு இருக்கான். அம்மா இருந்துட்டு டேய் ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க, உன்னை பார்க்கறதுக்காண்டி வான் வரேன்னு சொல்லியிருக்கான், அவன்கிட்ட கொஞ்சம் ஸ்மைலாக நடந்துக்கடா, இப்படி நடந்துக்க அப்படியே நடந்துக்கன்ட்டு அம்மா ஸ்மைல் பண்ணி காமிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்த நம்ம தஃபோன் இருந்துட்டு சரி ஓகேம்மா அப்படிங்கிற மாதிரி இவனும் வேண்டா வெறுப்பா ஸ்மைல் பண்ணிட்டு எனக்கு ஆல்ரெடி ஆள் இருக்கு, வேற ஒருத்தர் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக ஹாஸ்பிட்டல் அந்த ரூம் டோரை வந்து நாக் பண்ணுற சவுண்டு கேட்குது. அம்மா வான் தான் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ரூம் டோரை ஓப்பன் பண்ண போக தஃபோன் வேண்டா வெறுப்பா அந்த பக்கமாக திருப்பி படுத்துக்கிறான் தூங்குற மாதிரி. இவங்க ஓப்பன் பண்ணி பார்த்தா வந்திருக்கிறது நம்ம இன்னின்ட்டு சொன்ன உடனேவும் நம்ம தஃபூன் வேக வேகமாக எந்திரிச்சு உட்காடுறான். இவனும் வந்து நம்ம அம்மாவுக்கும் தஃபூனுக்கும் சுவாதி கேப் அப்படிங்கிற மாதிரி விஷ் பண்ணுறான். 2 பேரும் கண்ணாலேயே மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க. நம்ம டவுலாக இருந்துட்டு இன்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிட்டா, டேய் உனக்கு என்ன தாண்டா ஆச்சு, ஏன்டா என் ஃபோனை எடுக்கவே இல்லை, எதனாலடா நீ இருக்கியா செத்துட்டியான்ட்டு கூட எனக்கு தெரியல, ஒருவேளை நீ செத்து போயிட்டுன்ட்டு கூட நான் நினச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி டவ் வந்து நம்ம இன்கிட்ட சொல்ல இன்னும் இருந்துட்டு சாரி நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், இப்போ தான் நான் இங்கே வந்துட்டேன், இல்லை பாரு நான் நல்லா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து டவ் கிட்ட சொல்ல. அப்போ நர்ஸும் வந்துட்டாங்க. நீங்கள் கேட்ட ஸ்லீப்பிங் பில்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம தஃபுன்னு இருந்துட்டு இன்னும் பார்த்துட்டு பரவாயில்ல இப்போ எனக்கு அது தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். 2 பேரும் கண்ணாலேயே மாற்றி மாற்றி லுக்கு விட்டுட்டு இருக்காங்க. நம்ம இன்னும் தஃபுனும் இதை வந்து டவ் பார்க்குறா. டவ் பார்த்துட்டு சரி ஓகே இவங்க 2 பேர் தனியாக பேசிட்டுன்ட்டு அம்மாவை அங்கேருந்து வெளியே கூட்டிட்டு போயிடுறா. அம்மா இருந்துட்டு அடியே என்னையண்டி வெளியே கூட்டிட்டு வர, நான் என்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசணுண்டி என்னை விடுறி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அம்மா. டவ் இருந்துட்டு அம்மா லூசாமா நீ, அவங்க 2 பேரும் கொஞ்சம் தனியாக பேசட்டும்மா, வாமா நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டவ் வந்து அம்மாவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறா. இந்த பக்கம் உள்ளார இவங்க 2 பேரையும் காமிச்சா நம்ம தஃபுன் வந்து இன்கிட்ட எங்கே போயிருந்த இன்னொரு வழியாக வந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி நம்ம தஃபுன் வந்து இன்கிட்ட சிரிச்சுக்கிட்டே கேட்க இன்னும் இருந்துட்டு நான் உன்னோட ஃபோனை கொண்டு வர போயிருந்தேன், உன்னோட ஃபோனை நான் கொண்டு வந்திருக்கேன், உன்னோட மற்ற திங்ஸ் எல்லாமே யாருக்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரி வந்து தஃபுன் கிட்ட சொல்ல. தஃபுன் இருந்துட்டு என்னோட ஃபோனை இப்போ என்கிட்ட கூட மற்றபடி மற்ற திங்ஸ் எல்லாமே உங்ககிட்ட இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி தஃபுன் வந்து இன்கிட்ட சொல்ல இன்னும் சரின்னு சொல்லிட்டு ஃபோன் அவன்கிட்ட கொடுக்க போக நம்ம தஃபுன் என்னோட கையை பிடிச்சி இழுத்து அவனை க்ளோஸ் ஆகி அவன்கிட்ட பிடிச்சி வச்சுக்கிறான். பிடிச்சி வச்சுக்கிட்டு நம்ம தஃபுன் இருந்துட்டு உனக்கு என்ன ஆச்சு இன் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு நம்ம இன்னும் இருந்துட்டு உனக்கு வலிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு தஃபுன் இருந்துட்டு அது ஹர்ட்டிங்கா, எனக்கு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, என்னோட பாய் ஃப்ரெண்ட் என்னை பார்க்க வராம காணாமல் போனதை விட இதெல்லாம் பெரிய வழியெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தஃபுன் வந்து இன்கிட்ட சொல்ல இன்னும் இருந்துட்டு நான் பார்க்க வரலாட்டி கூட நீங்கள் சீக்கிரமாகவே குணமாயிருவீங்க போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி இன்னும் தஃபுன் கிட்ட சொல்ல. தஃபுன் இருந்துட்டு டேய் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, கொஞ்சம் யோசிச்சு பாரு, ஷூட் அவுட் நடந்தது எனக்கு, நான் என்னோட பாய் ஃப்ரெண்டை பார்க்காமலேயும் கண் முழிச்சேன், அது மட்டும் இல்லாமல் நான் கடைசியாக ஷூட் அவுட்டில் கண் மூடும் போது என்னோட பாய் ஃப்ரெண்ட் அங்கே அழுதுகிட்டு இருந்தான், இப்போ சொல்லு இதுக்கு அர்த்தம் என்ன, உன்னோட டாக்டர் கேட்குறாங்கல்ல சொல்லுப்பா சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்ம தஃபுன் வந்து இன்கிட்ட சொல்ல இன்னும் இதெல்லாமே கேட்டுட்டு அவன்கிட்ட சாரி கேட்குறான். சாரி அது வந்து நான் இங்கே உன்னை பார்க்குறதுக்கு எப்படி வரணுன்ட்டு எனக்கு தெரியல, நான் எந்த நிலமையில இங்கே வர்றது, உன்னோட அப்பா அம்மா உன்னை பத்திரமா பார்த்துக்க சொல்லி என்கிட்ட கொடுத்தாங்க, ஆனால் அது என்னால் முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் எந்த நிலமையில உன்னை பார்க்க வர்றது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து தஃபுன் கிட்ட சொல்லி பேசிகிட்டு இருக்கான். அதாவது இவனோட பாய் ஃப்ரெண்டாக வரதா இல்லை ஃப்ரெண்டாக வரதா இல்லை டாவோட ஃப்ரெண்டாக வரதான்ட்டு நம்ம இன்னுக்கு ஒன்றுமே புரியலை. இது எல்லாத்தையுமே நம்ம வந்து நம்ம தஃபுன் கிட்ட சொல்ல. தஃபுன் இதெல்லாமே கேட்டுட்டு நீ ஏன் என்னோட பாய் ஃப்ரெண்டாக வரக்கூடாது, நீ என்னோட பாய் ஃப்ரெண்டாக வரலாம்ல அப்படிங்கிற மாதிரி தஃபுன் வந்து கிட்ட சொல்ல இதெல்லாமே கேட்டுட்டு எந்த ஒரு விதத்துலையும் ஹெல்ப் பண்ண முடியாத ஒரு பாய் ஃப்ரெண்டாவா அப்படிங்கிற மாதிரி வந்து தஃபுன் கிட்ட சொல்ல. தஃபுன் என்னோட கையை பிடிச்சிட்டு நீங்கள் பாரு நான் இப்போ சேஃபாக பத்திரமா இருக்கேன், அது மட்டும் இல்லாமல் அவ்வளோ ஈஸியாலாவும் என்னை யாராலையும் கொண்டுட முடியாது அப்படிங்கிற மாதிரி தஃபுன் வந்து கிட்ட சொல்லி பேசிகிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு வான் வரான். வான் வந்ததும் இன்னும் பார்த்துட்டு கிட்ட நீ தானே அப்படிங்கிற மாதிரி கேட்க இவனும் இருந்துட்டு ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ தான் நம்ம தஃபுனுக்கு புரியுது ஏன் இவ்வளோ நாளாக வரலன்ட்டு. நம்ம தஃபுன் இருந்துட்டு கிட்ட என்னடா ஜலசாவரியா அப்படிங்கிற மாதிரி கேட்க நம்ம வந்து நம்ம தஃபுனை பார்த்து முறைக்கிறான். வானுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல, வான் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். வான் உடனேவும் நம்ம கிட்ட அம்மா இப்போ தான் சொன்னாங்க நீ தான் தஃபுனை சேஃபாக பார்த்துக்கிட்டேன்ட்டு அப்படியா அப்படிங்கிற மாதிரி கேட்க அவனும் இருந்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவன் இருந்துட்டு அவனுக்கு தேங்க்ஸ் பண்ணுறான். அப்படி தேங்க்ஸ் பண்ண நம்ம தஃபுன் இருந்துட்டு வான்கிட்ட அது பாய் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்ல வரான். அதுங்குள்ளே நம்ம வந்து நம்ம தஃபுனை பிடிச்சி நறுக்குன்ட்டு கிள்ளி விட்டுறான்.
கிள்ளி விட நம்ம தப்புன்னு இருந்துட்டு அம்மா வலிக்குதே அப்படிங்கிட்டு உங்களுக்கு ரீடிங் இதெல்லாமே பண்ணுறதுன்னா ரொம்ப பிடிக்குமா ஃபார்ச்சூன் டெய்லர் இது அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம வான்கிட்ட கேட்க வானும் இருந்துட்டு ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். சொல்லிட்டு நம்ம வான் வந்து அவனுக்கு ரீட் பண்ணி காட்ட முடியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அவனோட ஃப்யூச்சர் இதெல்லாமே எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி வான் வந்து இன்கிட்ட கேட்க வந்து ஒரு மாதிரி திங்க் பண்ணுறான். அதுக்கு நம்ம தப்புன்னு இருந்துட்டு டேய் வான் அவன் ஈஸி எல்லாமேவும் யாருக்குமே அவ்வளோ ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டான், ரீட் பண்ணியெல்லாம் காமிக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம தஃபுன் வந்து நம்ம வான்கிட்ட சொல்ல அதுக்கு இன்னும் இருந்துட்டு பீத்தா அப்போ அமைதியாக இருங்க, நான் தான் அவரோட ஃபேனுன்ட்டு உங்களுக்கு தெரியும்ல, மறந்துட்டீங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து தஃபுன் கிட்ட சொல்ல தஃபுன் இருந்துட்டு ஆனால் நான் ஒன்றும் ஃபேன்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு இன்னும் இருந்துட்டு வான் கிட்ட சரி ஓகே உங்களுக்கு எதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு வான் இருந்துட்டு என்னோட லவ் லைஃப்பை பற்றி தான், நான் திரும்பவும் என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு கூட ஒன்றா சேர முடியுமா அப்படிங்கிற மாதிரி வான் வந்து இன்கிட்ட கேட்க அதுக்கு தஃபோன் இருந்துட்டு அப்போனா நீ இதை பற்றி என்கிட்டயே கேட்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. அதுக்கு இன்னும் இருந்துட்டு சரி ஓகே அப்போனா நீங்கள் அவங்கள லவ் பண்ணுறீங்களா இப்போயும் அப்படிங்கிற மாதிரி வந்து வான்கிட்ட கேட்க வான் இருந்துட்டு அப்படிதான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கு என்ன இருந்துட்டு அப்போனா உங்களுக்கு ஃபார்ச்சூன் டெய்லரே தேவையில்லை, லவ்வுங்கிறது 2 பேர் சம்மந்தப்பட்டது, உங்களுக்கு லவ் இருந்துச்சுன்னா மட்டும்தான் இது தேவைப்படும், அப்படி இல்லாட்டி இது தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து வான்கிட்ட சொல்ல வான் இருந்துட்டு அதுவும் சரிடா, ரொம்ப தேங்க்ஸ் இதை பற்றி சொன்னதுக்கு, எனக்கு ஞாபகப்படுத்தினதுக்கு அப்படிங்கிற மாதிரி வான் வந்து கிட்ட சொல்ல இன்னும் இருந்துட்டு சரி ஓகே அப்போனா நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து வான்கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். அப்போ தஃபுன் வந்து இன்னும் கூப்பிடுறான். இன்னும் இருந்துட்டு சீக்கிரமாக சரியாகி வாங்க தஃபுன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம அங்கேருந்து ஒரு மாதிரி டல்லாகவே போகிறான். டல்லாக வெளியே போயிட்டு உடனேவும் நம்ம துளுக்கு கால் பண்ணுறான். துள் உடனேவும் டாவுக்கு கால் பண்ணுறான். டாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வந்து நைட்டு ட்ரிங்க்ஸ் பார்ட்டிக்கு வந்து சொல்லியிருக்கான், உனக்கு ஏதாவது சொன்னானா அப்படிங்கிற மாதிரி கேட்க அவன் இருந்துட்டு இல்லையே எதுவும் சொல்லலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் நிறைய வள கொலகலான்ட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. நான் வந்து ஷார்ட்டாகவே சொல்லிடுறேன். வான் வந்து நம்ம தஃபூன் கிட்ட எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமா, மறுபடியும் நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கலாமா, நான் இதுக்கு முன்னாடி பண்ண எல்லாத்துக்குமேவும் ஐ எம் சாரி அப்படிங்கிற மாதிரி வான் வந்து நம்ம தஃபூன் கிட்ட கேட்க தஃபுன் இருந்துட்டு ஆனால் எனக்கு ஆல்ரெடி தான் ஆள் இருக்கானே அப்படிங்கிற மாதிரி நம்ம தஃபுன் வந்து வான் கிட்ட சொல்ல வானுக்கு ஒரு மாதிரி இருக்குது. வான் இருந்துட்டு சரி ஓகே நீங்கள் 2 பேரும் ரொம்ப நாளாக ஒன்றா இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு என்ன இருந்துட்டு ரொம்ப நாளெல்லாம் ஒன்றா இல்லை, ஆனால் நான் அவன் கூட இருக்கும்போது எனக்கு நல்லா ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி நம்ம தஃபுன் வந்து வான்கிட்ட சொல்கிறான். வான் இருந்துட்டு சரி ஓகே அது யாருன்ட்டு நான் தெரிஞ்சுக்கிடலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதுக்கு இவனும் இருந்துட்டு அந்த ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இன்னுன்ட்டு சொன்னோன்னேவும் இவனுக்கு ரொம்ப ஃபீல் ஆகுது. இவன் இருந்துட்டு ஆனால் அவன் தான் ஃபார்ச்சூன் டெய்லர் ஆச்சு, உனக்கு தான் ஃபார்ச்சூன் டெய்லரே பிடிக்காதே அப்படிங்கிற மாதிரி வான் வந்து தஃபுன் கிட்ட சொல்ல தஃபுன் இருந்துட்டு ஆமாம் எனக்கு ஃபார்ச்சூன் டெய்லரே பிடிக்காது, அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவன் எதா இருந்தாலும் அவனாக இருக்கான், எனக்கு அது போதும் அப்படிங்கிற மாதிரி தஃபுன் வந்து வான் கிட்ட சொல்ல வான் இதெல்லாமே கேட்டுட்டு தஃபுன் நீ முன்ன இருந்ததை விட இப்போ ரொம்பவே சேஞ்ச் ஆகிட்ட, உனக்கு அது புரியுதா, முன்னாடி இருந்த தஃபுன்லாம் இதெல்லாமே அவன் அக்செப்டே பண்ணிக்க மாட்டான், அவனுக்கு எதிராக இருக்கிறது எதையுமே அக்செப்டே பண்ணிக்க மாட்டான், உனக்கு இப்போ புரியுதா நீ எவ்வளோ சேஞ்ச் ஆகிட்ட அப்படிங்கிற மாதிரி வான் வந்து தஃபுன் கிட்ட சொல்ல தஃபுன் இதெல்லாமே கேட்டுட்டு சிரிச்சிட்டு இருக்கான். அப்புறம் நிறைய பேசுவாங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. வான் கிட்ட பேசி முடிச்சதுக்கப்புறம் நம்ம தஃபுன் வந்து அவனோட ஃபேமிலி கிட்ட இன்னும் லவ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்லிடுறான். இவன் இந்த மாதிரி சொன்னோடனேவும் டாவுக்கும் சரி நம்ம தஃபுனோட தம்பிக்கும் சரி ரொம்பவே ஹாப்பி. அம்மாவுக்கு தான் ஷாக்கிங்காக இருக்குது, டே என்னடா சொல்கிற சீரியஸாக சொல்கிற அப்படிங்கிற மாதிரி அம்மா ஷாக்காக இருக்காங்க. இவங்க 2 பேரும் டே சூப்பர் டாட்னா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க தஃபுன் இருந்துட்டு டே ஒரு நிமிஷம் இரு, உங்கள் 2 பேருக்கு இதை பற்றி முன்னாடியே தெரியுமா என்ன அப்படிங்கிற மாதிரி தஃபுன் வந்து 2 பேர்கிட்டையும் கேட்க 2 பேருமே இருந்துட்டு ஆமாம் இது முன்னாடியே எங்களுக்கு தெரியும், இதை சொல்கிறதுக்கு உனக்கு இவ்வளோ நாள் ஆச்சாக்கோ அப்படிங்கிற மாதிரி 2 பேருமே தஃபுன் கிட்ட சொல்ல அம்மா இதை கேட்டுட்டு என்ன உங்கள் 2 பேத்துக்கு முன்னாடியே தெரியுமா, அப்போ ஏன்டா என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அம்மா இவங்க 2 பேர்கிட்ட கேட்க இவங்க 2 பேரும் இருந்துட்டு ஆமாம் எங்களுக்கு முன்னாடியே தெரியும் அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் அம்மா கிட்ட சொல்கிறாங்க. அம்மா இருந்து எப்போடா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே டேய் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, அப்போனா இன்னும் வானும் 2 பேரும் இன்றைக்கி மீட் பண்ணிக்கிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி அம்மா வந்து கேட்க அதுக்கு தம்பி இருந்துட்டு ஆமாம் கண்டிப்பாக அவங்க 2 பேர் மீட் பண்ணிக்கிட்டாங்க, இங்கே யாரோ ஒருத்தர் டபுள் லைஃப் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி தம்பி வந்து அண்ணனை கலாய்க்க அண்ணன் இருந்துட்டு டேய் டேய் வாயை மூடிட்டு அமைதியாடுறா, யாரா 2 லைஃப் வாழ்ந்தது, எனக்கு இருக்கிறது ஒரே லைஃப் தான்டா அப்படிங்கிற மாதிரி தஃபுன் வந்து தம்பியை போட்டு திட்டிகிட்டு இருக்கா. திட்டி முடிச்சுட்டு டாவ் கிட்ட டாவ்
இன்னி எதுக்கு என் மேல கோவமா இருக்கான்ட்டு உனக்கு ஏதாவது தெரிஞ்சா? அவன் நான் ஹாங்ஸாங்ல இருக்கும்போது என்ன வந்து பார்க்கவே கிடையாது அப்படிங்கிற மாரி தஃபன் வந்து டாவ் கிட்ட சொல்ல, தம்பி இருந்துட்டு இல்லையே அவன் வந்து பார்த்தானே அப்படிங்கிற மாரி சொல்றான். இவங்களுக்கெல்லாம் ஷாக்கா இருக்கு. என்ன அப்படிங்கிற மாரி ஷாக்கா பார்த்துட்டு இருக்க. தம்பி இருந்துட்டு சொல்றான், நீ அங்க ஹாங்ஸாங்ல சர்ஜரியில இருக்கும்போதும் அவன் உன் கூட தான் இருந்தான். உன்ன வந்து பார்த்துட்டு தான் இருந்தான். இங்க ஷிஃப்ட் ஆகி வந்ததுக்கு அப்புறமும் உன்ன பார்த்துட்டு தான் இருந்தான். அம்மா நீங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கணும் அப்படிங்கிற மாரி சொன்னத அவன் கேட்டுருக்கலாம் போல அப்படிங்கிற மாரி தம்பி வந்து சொல்ல, இதெல்லாமே கேட்டுட்டு நம்ம தஃபூனுக்கு பயங்கர கடுப்பா இருக்கு. டவ்வுக்கும் கடுப்பா இருக்கு. எல்லாருமே அம்மாவ பிடிச்சு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அம்மா இருந்துட்டு, "டேய் டேய் சாரிடா நான் தெரியாம பண்ணிட்டேன். எனக்கு எப்படிடா தெரியும்? டாவ் டாவ் உடனே இன்னுக்கு கால் பண்ணுமா" அப்படிங்கிற மாரி அம்மா வந்து நம்ம டாவ போட்டு உலுக்கு உலுக்குன்ட்டு உலுக்கிட்டு இருக்க. டாவ் இருந்துட்டு, "அதெல்லாம் வேஸ்ட் அவன் இப்ப அப்செட்டா தான் இருப்பான்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும்" அப்படிங்கிற மாரி டாவ் சொல்லிட்டு இருக்கா. டாவ் சொல்லிட்டு தஃபூன் கிட்ட, "சரி ஓகே உன்னோட ஃபோன் கிடைச்சிருச்சா? ஃபோன் கிடைச்சிருந்துச்சுன்னா உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிய போய் பாரு" அப்படிங்கிற மாரி டவ் வந்து தஃபூன் கிட்ட சொல்ல, தஃபூன் இருந்துட்டு, "அப்படி என்ன இருக்கு?" அப்படிங்கிற மாரி இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி பார்த்தா, அதுல இவங்க 2 பேரும் கைய பிடிச்சிருக்கிற மாரி இருக்கா. இத பார்த்த உடனேவும் தஃபூனுக்கு பயங்கர கடுப்பா இருக்கு. டவ் கிட்ட இத வந்து பார்த்தானா அப்படிங்கிற மாரி கேட்க, அவன் லைக் கூட பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாரி சொல்றான். சொல்லிட்டு, இன்னைக்கு வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே ட்ரிங்க்ஸ் பார்ட்டிக்கு கூப்பிட்டுருக்கான். ஸோ நானும் போறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, மோ கிட்ட இவன பத்திரமா பார்த்துக்க நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படிங்கிற மாரி டவ் வந்து தஃபூனுக்கு பாய் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். தஃபூனுக்கு பயங்கர கடுப்பா இருக்கு. தஃபூன் அவனுக்கு அவனே டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிறான். டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்ட்டு அவனும் அங்கேருந்து கிளம்புறான். இந்த பக்கம் என்னோட வீட்ட காமிச்சா, என்னோட வீட்ல நல்லா ட்ரிங்க்ஸ் பார்ட்டி போயிட்டுருக்கு. ரொம்பவே சேடா இருக்கா. வந்து தப்பா நெனச்சுக்கிட்டா. தஃபூன் வந்து அவனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கூட இருக்கான்ட்டு. ரொம்ப சேடா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். பத்தாததுக்கு அங்க மியூசிக் ப்ளே பண்ற ஒரு ஆளு வேற, நம்ம வந்து வானோட சாங்ஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்க, நம்ம இன்னும் காண்டாயிருது. வந்து அந்த ஆள் கூட போய் சண்டை போட போறான். நம்ம தூள் தான் இருந்துட்டு அவன சமாதானப்படுத்தி ஒரு இடத்துக்கு பேசுறதுக்காண்டி கூட்டிட்டு போறான். அங்க போயிட்டு, "டேய் என்னதான்டா உன் பிரச்சனை? இப்ப சொல்றா" அப்படிங்கிற மாரி நம்ம தூள் வந்து நம்ம கிட்ட கேட்க, இருந்துட்டு, "அதுதான்டா எனக்கும் தெரியல என்ன பிரச்சனைன்ட்டு" அப்படிங்கிற மாரி சின்ன குழந்தை மாரி சொல்லிட்டு இருக்கான். பையன் ஓவரா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டான். நம்ம துள்ளு இருந்துட்டு, "டேய் என்ன அவன் கூட பிரேக்கப் பண்ணிக்கிட்டியா அப்பனா?" அப்படிங்கிற மாரி கேட்க, இவன் இருந்துட்டு, "இல்லடா நான் பிரேக்கப்லாம் பண்ணல. அவன ஷூட் பண்ணிட்டாங்க" அப்படிங்கிற மாரி சொல்றான். அதுக்கு துள்ளு இருந்துட்டு, "நீ ஷூட் பண்ணியா?" அப்படிங்கிற மாரி கேட்குறான். அவன் இருந்துட்டு, "இல்லடா நான் ஏன்டா ஷூட் பண்ண போறேன். எனக்கு அவன ரொம்ப புடிச்சிருக்குடா" அப்படிங்கிற மாரி சொல்றான். இத கேட்ட உடனே துள்ளுக்கு ஒரு மாரி இருக்கு. துள்ளு இருந்துட்டு, "டேய் போடா எனக்கு ஹர்ட்டிங் ஆயிருச்சு. நான் இங்கேருந்து கிளம்புறேன்" அப்படிங்கிற மாரி போக, நான் முன்ன இருந்துட்டு, "டேய் டேய் இருடா எங்கடா போற? நான் பேசுறத கேளுடா" அப்படிங்கிற மாரி சொல்லி அவன கடுப்பேத்திட்டு இருக்கான் நம்ம இருந்துட்டு துள்கிட்ட சொல்றான், "இதெல்லாமே பார்க்கும்போது என்னோட பேரண்ட்ஸ்க்கு நடந்த மாரியே இருக்குடா. அவன ஷூட் பண்ணும்போது சரியான நேரத்துல என்னால போய் அவனுக்கு ஹெல்ப் பண்ணவே முடியல" அப்படிங்கிற மாரி சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கு துள்ளு இருந்துட்டு, "ஆனா அவன் தான் சாகலல்ல" அப்படிங்கிற மாரி சொல்ல இவன் இருந்துட்டு, "டேய் வாய மூடுறா ஒழுங்கா பேச மாட்டியா?" அப்படின்னு சொல்றான் அந்த போதையில கூட. அதுக்கு துள்ளு இருந்துட்டு, "நான் கரெக்ட்டா தான்டா சொல்றேன். இருந்தாலும் அவன் சாகலல்ல. நீ முன்னாடியே அவனுக்கு வார்னிங் பண்ணியிருக்க. அதான் அவன் கேட்கல. இருந்தாலும் நீ ஏன்டா இது எல்லாத்தையுமே உன் மேல போட்டுட்டு நீ இப்படி டல்லாவே சுத்திட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி துள் வந்து கிட்ட சொல்லி பேசிட்டு இருக்கா. அதே சமயம் அந்த பக்கம் நம்ம பார்க்கறதுக்காண்டி நம்ம தஃபூனும் வந்துட்டான். தஃபூன் வந்து டாவ் கிட்ட எங்க அப்படிங்கிற மாரி கேட்க, டாவ் இருந்துட்டு, "நீ இங்க என்ன பண்ற?" அப்படிங்கிற மாரி கேட்குறான். அவன் இருந்துட்டு, எங்க நான் அவன பார்த்தாகணும்" அப்படிங்கிற மாரி சொல்ல, அவன் இருந்துட்டு துள் கூட அவன் பின்னாடி போயிருக்கான். "போய் பாரு" அப்படிங்கிற மாரி சொல்ல, இவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து பார்க்குறான். இங்க என்னடான்னா இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. துள் இருந்துட்டு சொல்றான், "உனக்கு அவன இந்த அளவுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, அப்புறம் ஏன்டா நீ அவன விட்டு குடுக்குற?" அப்படிங்கிற மாரி துள் வந்து கிட்ட சொல்ல, இருந்துட்டு, "டேய் லூசு மாரி பேசாதடா. நான் ஒண்ணும் விட்டு குடுக்கல. நான் அவனுக்கு எந்த இடத்துல இருக்கேன்ட்டு எனக்கு தெரியவே இல்ல." அப்படிங்கிற மாரி நம்ம வந்து துள்கிட்ட சொல்லி பேசிட்டு இருக்க, நம்ம தஃபூனும் வந்துடுறான். தஃபூன் வரத துள் வந்து மறுபடியும் என்ன சொன்ன சொல்லு அப்படிங்கிற மாரி துள் வந்து கிட்ட கேட்க, சொல்ல ஆரம்பிக்கிறான். தஃபூனோட அம்மா கூட ஹாஸ்பிட்டல்ல வான் கிட்ட சொல்லியிருப்பாங்க இல்லையா? மறுபடியும் நீங்க 2 பேரும் ஒண்ணானா கூட எனக்கு ஓகே தான் அப்படிங்கிற மாரி அம்மா வந்து சொல்லியிருப்பாங்க இல்லையா? அத கூட வந்து கேட்டிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு நம்ம வந்து இப்ப துள் கிட்ட சொல்லி பேசிட்டு இருக்க, துள் இருந்துட்டு, "டேய் அப்பன்னா உனக்கு ஜெலஸ் ஆகுதா?" அப்படிங்கிற மாரி கேட்க, இவன் இருந்துட்டு, "இல்ல" அப்படிங்கிற மாரி சொல்றான். அவன் இருந்துட்டு, "ஆமா" அப்படிங்கிற மாரி சொல்ல, இவன் இருந்துட்டு, "ஜெலஸ் ஆறேனா நானு?" அப்படிங்கிற மாரி கேட்குறான். அவனும் இருந்துட்டு, ஆமான்டா" அப்படிங்கிற மாரி சொல்றான். இவன் இருந்துட்டு, "என்னால ஜெலஸ் ஆக முடியுமா?" அப்படிங்கிற மாரி இவன் சின்ன குழந்தை மாரி பண்ணிட்டு இருக்கான். இவன் குடிச்சிட்டு பண்ற எல்லாமே எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு. இது எல்லாத்தையுமேவும் தஃபூனும் தள்ளி நின்னு கேட்டுட்டு தான் இருக்கான். அவனுக்கு சிரிப்பா வருது, சிரிச்சுட்டு இருக்கான். துள்ளு இருந்துட்டு, "இங்க யார் அவரோட பாய் ஃப்ரெண்டு?" அப்படிங்கிற மாரி கேட்க, இவன் இருந்துட்டு, "நான் தான்" அப்படிங்கிற மாரி சொல்றான். இவனும் இருந்துட்டு, "இப்ப தான்டா கரெக்ட்டா சொல்ற" அப்படிங்கிற மாரி துள்ளும்
தஃபூனும் இன்னும் சமாதானப்படுத்திட்டு இருக்கான். நம்ம இன்னைக்கு என்னடான்னா நம்ம தஃபூன் வந்து ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா இருக்கும்போது நம்ம வான் தானே பிளட் கொடுத்தான். அந்த பிளட் கொடுத்தது நம்ம இன்னைக்கு வந்து பிடிக்கவே இல்லை. பையன் அதில் தான் ஓவரா ஜெலஸா ஃபீல் பண்றான். அது மட்டும் இல்லாம நம்ம தஃபூனோட அம்மா வந்து சொன்னாங்க இல்லையா, நீங்க 2 பேரும் மறுபடியும் ஒண்ணா இருக்கணும்ன்ட்டு. அத பத்தி நம்ம தஃபூன் வந்து என்ன நினைக்கிறான்ட்டும் நம்ம இன்னைக்கு வந்து தெரியல. நம்ம தஃபூன் வந்து அவங்க அம்மா, அப்பாவோட வார்த்தைக்கு இம்பார்ட்டன்ட் குடுக்குறானான்ட்டும் தெரியலன்ட்டு, நம்ம வந்து நம்ம துல் கிட்ட சொல்லி பேசிட்டு இருக்கான். நம்ம துள் இருந்துட்டு, "இப்ப என்னடா உனக்கு அந்த பிளட் குடுத்தது பிடிக்கலையா? நான் போய் பிளட் எடுத்துட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம துள் அங்கருந்து போக, நம்ம இருந்துட்டு, "டேய் நில்லுடா, எங்கடா போற? நான் பேசுறத முழுசா கேளுடா" அப்படின்னு சொல்லிட்டு அவன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் இருந்துட்டு மறுபடியும் துள் கிட்ட சொல்றான், "நான் என்னோட பேரண்ட் இல்லாம ரொம்ப நாளா தனியா தான் இருக்கேன். ஆனா அவனோட ஃபேமிலிக்கு எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் குடுக்குறான்ட்டு எனக்கு தெரியாது. இது வான் சம்மந்தப்பட்ட பிரச்சனையா இருந்துச்சுன்னா நான் அவன் கூட சண்டை போடுவேன். ஆனா மறுபடியும் அவனோட பேரண்ட்ட என்னால ஏமாத்த முடியாது. ஏமாத்திட்டு என்னோட லைஃப வாழ முடியாது" அப்படிங்கிற மாரி வந்து துள்கிட்ட பேசிட்டு இருக்கான். பேசிட்டே "டேய் நான் ஓவரா குடிச்சிட்டேன்ட்டு நினைக்கிறேன்டான்னு" சொல்லிட்டு பையன் மயக்கம் போட்டு கீழ விழுகுற மாரி போறான். கரெக்ட்டா ஓடி வந்து நம்ம தஃபூனும் அப்படியே கேட்ச் பண்ணிடுறான். அப்புறம் அவனோட ரூமுக்கு கூட்டிட்டு வந்துட்டான் நம்ம தஃபூன். கூட்டிட்டு வந்துட்டு அவனுக்கு டவல் பாத் இதெல்லாமே பண்ணி விட்டுட்டு இருக்க. இவன் லைட்டா கண் முழிச்சு பார்க்குறான். முன்னாடி நம்ம தஃபூன் உட்காந்துருக்கான். தஃபூன பார்த்துட்டு, "தஃபூனா?" அப்படிங்கிற மாரி கேட்க, இவனும் இருந்துட்டு, ஆமாண்டா" அப்படிங்கிற மாரி சொல்றான். இவனால நம்பவே முடியல. இவன் அவனோட கன்னத்தெல்லாம் தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருக்கான். கன்னத்தெல்லாம் தொட்டு தொட்டு பார்த்துட்டு, "இல்ல இது தஃபூனா இருக்க முடியாது. தஃபூன் அவனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு கூட ஹாஸ்பிட்டல்ல இருப்பான்" அப்படிங்கிற மாரி ரொம்ப சேடா சொல்லிட்டு இருக்கான் நம்ம தஃபூன் இதெல்லாமே பார்த்துட்டு, "இங்க பாரு என் எக்ஸ் எக்ஸ் தான். நான் இப்ப என்னோட பாய் ஃப்ரெண்டு கூட இருக்கேன்" அப்படிங்கிற மாரி நம்ம தஃபூன் வந்து கிட்ட சொல்ல, இருந்துட்டு, "என்ன? நான் எப்ப இதுக்கு அக்செப்ட் பண்ணேன்?" அப்படிங்கிற மாரி சொல்றான். அதுக்கு தஃபூன் இருந்துட்டு, "சரி ஓகே, இப்ப அக்செப்ட் பண்ணிக்க. டாக்டரோட பாய் ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஓகேவா மிஸ்டர் பேஷண்ட்? எஸ் ஆர் நோ?" அப்படிங்கிற மாரி நம்ம தஃபூன் வந்து கிட்ட கேட்க, இருந்துட்டு கியூட்டா அவனோட லிப்ஸ்ல ஓகே அப்படிங்கிற மாரி கிஸ் பண்றான். கிஸ் பண்ணிட்டு அவனோட கன்னத்தெல்லாம் தொட்டு பார்த்துட்டு, "நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம். நீ என்னோட பாய் ஃப்ரெண்ட்" அப்படிங்கிற மாரி நம்ம வந்து தஃபூன் கிட்ட சொல்ல, தஃபூனும் சிரிச்சுக்கிட்டேவும், ஆமா. நான் உன்னோட பாய் ஃப்ரெண்டு தான். அப்பன்னா நீ என்ன? நீயும் என்னோட பாய் ஃப்ரெண்டு தானே! நீயும் எனக்கு தானே சொந்தம்" அப்படிங்கிற மாரி தஃபூன் வந்து கிட்ட கேட்க, இருந்துட்டு, "இல்லையே! அது எனக்கு தெரியாது" அப்படிங்கிற மாரி சொல்லிடுறான். அதுக்கு தஃபூன் இருந்துட்டு கியூட்டா சிரிச்சுக்கிட்டேவும் நம்ம கிஸ் பண்றான். கியூட்டா கிஸ் பண்ணிட்டு நம்ம தூங்கவும் வச்சிடுறான். தூங்குனதுக்கப்புறம் அந்த டவல் பாத் பண்ண டவல் எல்லாத்தையுமே எடுத்து காய போடுறதுக்காண்டி போறான். அங்க போய் பார்த்தா, நம்ம தஃபூன் இன்னுக்காண்டி வாங்கி வச்ச பிரேஸ்லெட் இருக்கு. அத எடுத்துட்டு வந்து நம்ம கையில போட்டு விட்டுட்டு, நம்ம ஃபோர்கெட்ல ரொம்பவே சாஃப்ட்டா ஒரு கிஸ் பண்றான். இதோட எபிசோட் 8 இங்க முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இதே மாரி நிறைய சீரிஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டையும் கொடுங்க. பாய் மை ஃபேமிலிஸ். பாய்.